Hi viewers, welcome to Studies Media. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹை salary paramedical courses 2025 பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ 2025க்கு முன்னாடி 2024ல எந்தெந்த paramedical டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் எவ்வளோ salary கொடுத்தாங்க, ஸோ என்ன மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்ஸ்க்குலாம் உங்களால் போக முடியும் அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. ஸோ பாராமெடிக்கல் கோர்சஸ்னால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தெரிஞ்சது தான். பாராமெடிக்கல் கோர்சஸ்னால் மெடிக்கல் ரிலேட்டடாக யாராவது படிக்க விரும்புகிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிளாக எம்பிபிஎஸ் ரிலேட்டடாக யாராவது படிக்க விரும்புகிறாங்க அப்படின்னா அந்த மெடிக்கல் ரிலேட்டடில் போக முடியாதவங்க அதுக்கு கீழே உள்ள பாராமெடிக்கல் கோர்சஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் ஒரு சில பாராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸில் ஓனாக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக சம்பாதிக்கக்கூடிய வழிகள்லாம் இருக்குது. ஒரு சில பாராமெடிக்கல் கோர்சஸில் எம்ப்ளாய்மெண்ட்டாக நீங்கள் போகக்கூடிய வழிகள்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஹை சேலரி பாராமெடிக்கல் கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 2025ல் எந்த டிபார்ட்மெண்ட் பீக்கில் இருக்கும், 2024ல் எந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் பீக்கில் இருந்துச்சு அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 2024ல் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் டிபார்ட்மெண்ட் பிபிடி, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. ஸோ பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பியோட கோர்ஸ் டியூரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 வருஷம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். காலேஜஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட காலேஜ் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. கவுன்சிலிங் மூலியமாக உங்களால் போக முடியும், மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் உங்களால் போக முடியும். ஸோ சேலரி ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பிகினிங்கராக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 3 lakhsலேருந்து 8 lakhs per annum வரையும் உங்களால் சம்பாதிச்சிக்க முடியும். இதே இது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 15 lakhsக்கு மேலே வரையும் per annum உங்களால் சம்பாதிச்சிக்க முடியும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் என்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ்க்குலாம் போகலாம் அப்படிங்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட்டாக இருக்கும். ஃபிசியோதெரபிஸ்ட்டாக உங்களால் போக முடியும், ஸ்போர்ட்ஸ் ரீகேப் ஸ்பெஷலிஸ்ட்டாக உங்களால் போக முடியும், நியூராலஜிக்கல் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக உங்களால் போக முடியும். ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் உங்களால் போக முடியும், பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில் போக முடியும், ஸ்போர்ட்ஸ் கிளினிக் சைடு உங்களால் போக முடியும், ஓனாக ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ்லாம் உங்களால் வச்சுக்க முடியும். ஸோ அந்த பிபிடி அப்படிங்கிற கோர்ஸ் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான். அந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஓனாக உங்களால் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக ரன் பண்ணிக்க முடியும், கிளினிக் உங்களால் ரன் பண்ண முடியும், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ்லாம் உங்களால் வச்சுக்க முடியும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு இதோட ஹையர் ஸ்டடீஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்பிடி உங்களால் தமிழ்நாட்டிலே பண்ணிக்க முடியும், மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலே ஸ்பெஷலைசேஷனாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்கள் படிச்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்த்தோவில் நீங்கள் படிச்சுக்க முடியும், நியூராலஜிக்கல்னு நீங்கள் படிச்சுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு உங்களால் படிச்சுக்க முடியும், இல்லைனா சைல்டில் உங்களால் படிச்சுக்க முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த எம்பிடியில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ செகண்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, பிஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிஓடி பார்த்தீங்கன்னா 4.5 வருஷம் சேம் தான். நீங்கள் பிபிடி ஏதோ அதே மாதிரி தான் அந்த பிஓடி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். 4.5 வருஷம் நீங்கள் படிப்பீங்க. காலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் டீம்டு யூனிவர்சிட்டி காலேஜும் அவைலபிளாக இருக்குது, அண்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வரக்கூடிய காலேஜஸும் அவைலபிளாக இருக்குது. சேலரி ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம் தான். 3 lakhsலேருந்து 7 lakhs per annum வரையும் உங்களால் சம்பாதிச்சிக்க முடியும். இதே எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 12 lakhs plus per annum வரையும் உங்களால் சம்பாதிச்சிக்க முடியும். என்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ்க்குலாம் போகலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டாக உங்களால் ஜாபுக்கு போக முடியும், பீடியாட்ரிக் ஓடிக்கு உங்களால் ஜாபுக்கு போக முடியும், ரீஹாபிலிட்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டாக உங்களால் போக முடியும். ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வச்சுருப்பாங்க, அந்த இதுக்கு நம்ம ரீஹாபிலிட்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டாக நம்மளால் போக முடியும். ஏன்னா ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு உங்களால் போக முடியும், அடுத்து ஸ்கூல்ஸ்க்கு நம்மளால் போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிளாக ஸ்கூலுக்கு எப்படி போக முடியும் அப்படின்னா ஸ்கூல்ஸ் ஃபார் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்னு தனியாக ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது, அந்த ஸ்கூல்ஸ்க்குலாம் நம்மளால் போக முடியும். ஸோ தேர்ட் டிபார்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்சி எம்எல்டி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் 3 to 4 years நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இன்டர்ன்ஷிப்போட படிச்சிங்கன்னா 4 years நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். 3 years படிப்பீங்க, 1 year உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப்புக்கு சேலரி கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் படிக்கிற காலேஜஸை பொறுத்து உங்களுக்கு வேரியேஷன்ஸ் ஆகும். ஒரு சில காலேஜஸில் இன்டர்ன்ஷிப்புக்கு ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுப்பாங்க, ஒரு சில காலேஜஸில் நீங்கள் அமௌண்ட் கட்டி இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட சேலரி ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 lakhsலேருந்து 10 lakhs per annum வரையும் ஃப்ரெஷராக உங்களால் சம்பாதிச்சிக்க முடியும். இதே இது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 15 lakhs per annum வரையும் உங்களால் சம்பாதிச்சிக்க முடியும். அடுத்து ஜாப் ரோல்ஸ் என்னென்ன மாதிரியான ஜாப் ரோலுக்குலாம் போகலான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிடி எம்ஆர்ஐ ஸ்கேன் டெக்னீஷியனாக உங்களால் போக முடியும், அல்ட்ராசவுண்ட் டெக்னீஷியனாக உங்கள் போக முடியும். இதுக்கு அடுத்து நிறைய லேப்ஸ்லாம் இருக்குது, லேப்ஸில் டெக்னீஷியனாக நம்மளால் போக முடியும். ஸோ என்ன மாதிரியான லைன்ஸ்க்குலாம் ஜாபுக்கு போக முடியும்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டயக்னோஸ்டிக் லேபுக்கு நம்மளால் போக முடியும், ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும், ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அந்த ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் நம்மளால் போக முடியும். ஸோ ஒரு சில பேருக்கு டவுட் என்ன இருக்கும் அப்படின்னா எம்ஆர்ஐ சிடி இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் உங்களால் போக முடியும். பட் சிடி அது ரேடியாலஜிஸ்ட்டை முடிச்சிருக்க ஒரு சில விஷயங்களை உங்களால் பண்ண முடியாது, மற்ற லைனுக்கு உங்களால் ஜாபுக்கு போக முடியும். ஃபோர்த் டிபார்ட்மெண்ட் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, பிஓடிடி அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த டிபார்ட்மெண்ட்டோட டியூரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 to 4 இயர்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இன்டர்ன்ஷிப்போட படிச்சிங்கன்னா 4 வருஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 3.5 lakhs to 8 lakhs per annum வரை உங்களால் சம்பாதிக்க முடியும். இதே எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 12 lakhs per annum வரை உங்களால் சம்பாதிக்க முடியும். ஸோ ஜாப் ரோல்ஸ் என்னென்ன மாதிரியான ஜாப் ரோலுக்குலாம் போகலான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓடி டெக்னீஷியனாக உங்களால் போக முடியும், அனஸ்தீஷியா டெக்னீஷியனாக உங்களால் போக முடியும், சர்ஜிக்கல் அசிஸ்டண்ட்டாக உங்களால் போக முடியும். என்ன மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸ்க்குலாம் போகலான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போக முடியும், எமர்ஜென்சி கேர் சென்டர்ஸ்லாம் இருக்குது, அங்கெல்லாம் நம்மளால் ஜாபுக்கு முடியும். அடுத்தது என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கார்டியக் கேர் டெக்னாலஜி. இந்த பிஎஸ்சி கார்டியக் கேர் டெக்னாலஜி 3 to 4 இயர்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இன்டர்ன்ஷிப்பு சேர்த்து நீங்கள் 4 இயர்ஸ் படிப்பீங்க. சேலரி ரேஞ்சுன்னு எடுத்திங்கன்னா 4 lakhsலேருந்து 9 lakhs per annum வரையும் ஃப்ரெஷராக உங்களால் சம்பாதிக்க முடியும். 15 lakhs per annum வந்து கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸாக உங்களால் சம்பாதிக்க முடியும். ஜாப் ரோல்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்டியாக் டெக்னாலஜிஸ்ட்டாக உங்களால் போக முடியும், கேத்லாப் டெக்னீஷியனாக உங்களால் போக முடியும், இசிஜி டெக்னீஷியனாக உங்களால் போக முடியும். ஸோ என்ன மாதிரியான ரெக்யூர்மெண்ட்ஸ்க்குலாம் நம்ம போகலான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்டியாக் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நம்ம போகலாம், கார்டியாக் கேர் யூனிட்ஸ்லாம் இருக்கும், சின்ன சின்ன கிளினிக்ஸாக அங்கெல்லாம் நம்மளால் ஜாபுக்கு போக முடியும். ஸோ அடுத்த டிபார்ட்மெண்ட் பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி, BOpto அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டோட டியூரேஷன் 4 இயர்ஸ் நீங்கள் படிப்பீங்க. சேலரி ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 to 6 lakhs per annum வரையும் ஃப்ரெஷராக சம்பாதிக்க முடியும். 10 lakhs plus per annum வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களால் சம்பாதிக்க முடியும். ப்ரைவேட்டாக நீங்கள் கூட கிளினிக் ஓனாக வச்சுக்கலாம். ஸோ ஜாப் ரோல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்டோமெட்ரிஸ்ட்டாக உங்களால் போக முடியும். ரோல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்டோமெட்ரிஸ்ட்டாக உங்களால் போக முடியும், கான்டாக்ட் லென்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக உங்களால் போக முடியும், ஆப்தால்மிக் அசிஸ்டண்ட்டாக உங்களால் போக முடியும். ரெக்யூர்மெண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கும் போது ஐ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போகலாம், ஆப்டிக்கல் ரீட்டைல் செயின்ஸ்க்கு நம்மளால் ஜாப்புக்கு போக முடியும். அடுத்த டிபார்ட்மெண்ட் பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி. ஸோ பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி 3 to 4 இயர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. இதோட சேலரி ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3.5 lakhs to 7 lakhs per annum ஃப்ரெஷராக சம்பாதிக்க முடியும். 12 lakhs per annum வந்து எக்ஸ்பீரியன்ஸாக நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட்டில் உங்களால் வாங்க முடியும். ஜாப் ரோல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டயாலிசிஸ் டெக்னீஷியனாக போகலாம், ரீனல் கேர் ஸ்பெஷலிஸ்ட்டாக உங்களால் போக முடியும். ஸோ என்ன மாதிரியான கிளினிக்ஸ்லாம் போகலான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்னி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போகலாம், நெஃப்ராலஜி கிளினிக்ஸ்க்கு உங்களால் போக முடியும். ஸோ அடுத்ததாக பிஎஸ்சி இன் ரெஸ்பிரேட்டரி தெரப்பி. ஸோ ரெஸ்பிரேட்டரி தெரப்பிக்கு டியூரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 to 4 இயர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. சேலரி ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 lakhsலேருந்து 8 lakhs per annum வரையும் ஃப்ரெஷராக உங்களால் சம்பாதிக்க முடியும். 15 lakhs per annum வந்து எக்ஸ்பீரியன்ஸாக உங்களால் கிரிட்டிக்கல் கேரில் வாங்க முடியும். ஜாப் ரோல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்ட்டாக நீங்கள் போகலாம், ஐசியூ டெக்னீஷியனாக போகலாம், பல்மனரி ஃபங்க்ஷனல் டெக்னாலஜிஸ்ட்டாக உங்களால் போக முடியும். என்ன மாதிரியான லைனுக்கு போகலான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐசியூ டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு போகலாம், பல்மனாலஜி சென்டர்ஸ்க்கு உங்களால் போக முடியும். அடுத்த டிபார்ட்மெண்ட் பிஎஸ்சி இன் அனஸ்தீஷியா டெக்னாலஜி. ஸோ பிஎஸ்சி இன் அனஸ்தீஷியா டெக்னாலஜி சேம் தான், 3 to 4 இயர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. சேலரி ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 lakhs. சேலரி ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 lakhsலேருந்து 9 lakhs per annum வரையும் ஃப்ரெஷராக சம்பாதிக்க முடியும். ஸோ 12 lakhs per annum வந்து எக்ஸ்பீரியன்ஸாக சர்ஜிக்கல் யூனிட்டில் உங்களால் வாங்க முடியும். என்ன மாதிரியான ஜாப் பொசிஷன்னு கேட்டிங்கன்னா அனஸ்தீஷியா டெக்னீஷியனாக போகலாம், கிரிட்டிக்கல் கேர் அசிஸ்டண்ட்டாக போக முடியும். ஸோ டாப் ரெக்யூர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டல் மல்டி ஸ்பெஷாலிட்டியில் போகலாம், எமர்ஜென்சி கேர் யூனிட்ஸ்க்கு நம்மளால் போக முடியும். ஸோ இப்போ நம்ம சொன்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2024 ஹையஸ்ட் சேலரி தரக்கூடிய பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எப்படி சேலரி தராங்க அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அனலைஸ் ஆகும். ஸோ இப்போ சொன்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே சூப்பரான டிபார்ட்மெண்ட்ஸ் தான். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் யாராவது பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக பெட்டரான டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்ததாக பிஎஸ்சி இன் மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, MIT அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டோட டியூரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 to 4 இயர்ஸ் நீங்கள் படிப்பீங்க, இன்க்ளூடிங் இன்டர்ன்ஷிப்போட. சேலரி ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 lakhsலேருந்து 10 lakhs per annum வரையும் சம்பாதிக்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் போகும்போது 15 lakhs per annum வரையும் சம்பாதிக்க முடியும். ஜாப் ரோல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேடியாலஜிக் டெக்னாலஜிஸ்ட்டாக உங்களால் போக முடியும், MRI சிடி ஸ்கேன் டெக்னீஷியனாக உங்களால் போக முடியும், அல்ட்ராசவுண்ட் டெக்னீஷியனாக உங்களால் போக முடியும். ஸோ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் டயக்னோஸ்டிக்ஸ் லேபில் போக முடியும். அடுத்த ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்ஸில் நம்மளால் ஜாபுக்கு போக முடியும். இப்போ நம்ம சொன்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே 2024 ஸ்டூடெண்ட் அதிகமாக செலக்ட் பண்ண ஹை சேலரி பேராமெடிக்கல் கோர்சஸ் தான். நம்ம சொன்ன டிபார்ட்மெண்ட்ஸில் ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட், BPT பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, BOT பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, அடுத்தது BOptometry. இந்த டிபார்ட்மெண்ட்லாம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஓனாகவே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக உங்களால் ஒரு பிஸ்னஸை மேக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது பேராமெடிக்கல் கோர்சஸ் பற்றின டவுட்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது, லோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடைக்குமா கிடைக்காதா, கவுன்சிலிங்கில் போகணுன்னா என்ன மாதிரியான கட் ஆஃப்ஸ்லாம் நம்மளுக்கு வேணும், இந்த மாதிரியான ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். ஸோ கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில் என்ன வேணுமோ அதை கலெக்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கோர்ஸ் பற்றின டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அந்த கோர்ஸோடைய நேமை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது காலேஜஸோட அட்மிஷன்ஸ் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் இந்த நம்பரை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.